அன்பான சகோதரர்களே, ரிஸ்க், உணவு, வாழ்வு, வருமானம் என்பது நாம் தான் பின்தொடர வேண்டிய ஒன்று இல்லை. அது அல்லாவின் கட்டளைக்கு கீழ் வரும் ஒரு வரம். ரிஸ்க் ஓட ஓடி ஓடி சோர்ந்து போறோம். ஆனா ரகசியம் என்னன்னா, ரிஸ்கோட நாம ஓட வேண்டாம். ரிஸ்க் நம்மை நோக்கி வரச் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், "வன் யத்தகில்லாஹ்" யார் அல்லாவை பயந்து நடப்பார்களோ, தக்வா என்பது அல்லாஹ் சொன்னதைச் செய்வது, அத்தடை செய்ததை விலகுவது. அதுக்கு அடுத்த வசனம், يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. அல்லாவுக்கு ஒரு வெளியேறும் வழி கொடுப்பான். அவர் நினைக்காத இடத்திலிருந்து ரிஸ்க் கொடுப்பான். கவனிங்க, ரிஸ்க் கொடுப்பவன் நீங்கள, நானும் இல்ல, அல்லாஹ். அதனால ரிஸ்க் சேசிங் இல்ல, சம்மன் பண்ணறது. எப்படி? அல்லாவுக்கு கீழ்ப்படிதல், மனசை சுத்தப்படுத்தல், தவக்குல், அல்லாவில் முழு நம்பிக்கை. குர்ஆனில் இன்னொரு மிக அழகான வாக்கியம், யார் நல்செயல் செய்கிறார்களோ, ஆண் அல்லது பெண், நாம் அவர்களுக்கு நற்செயர் வாழ்க்கையை கொடுப்போம். சூரா நஹ்ல் 16:97. அதனால் ரிஸ்க் குறைவு, சிரமம், வீட்டில் பிரச்சனை, வேலை இல்லாமை ஏதாயினும் நினைச்சுக்கோங்க. ரிஸ்க் டோர் லோக் பண்றது உலகம் இல்ல, உங்க தக்வாதான். உங்க இமானே ரிஸ்கோட கதவை திறக்கிற சாவி. அல்லாஹ் போதும் என்று நம்புறவர்களுக்கு எல்லா வழிகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான்.